தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் விமல், இயக்குனர் எழில் கூட்டணியில் உருவான தேசிங்க ராஜா 2 படம் இன்னைக்கு வெளியே இருக்கு. படம் எப்படி இருக்கு? வாங்க பார்க்கலாம். மாசுன்னு சொன்ன உடனே மாசா என்ட்ரி கொடுக்குறான் பாருங்க. இயக்குனர் எழில் இயக்கத்தில் உருவான தேசிங்க ராஜா 1 வந்து அந்த படத்தை வந்து யாராலையும் மறக்க முடியாது. விமல் நடிச்சிருப்பாரு, ப்ளஸ் வந்து சூரி, ரவி மரியா இவங்கெல்லாம் வந்து நடித்த படம் வந்து அன்னைக்கு வந்து டைமில் வந்து இந்த படம் வந்து கதை ரீதியாகவும் நகைச்சுவையாகவும் ரொம்ப சுவாரஸ்யமான படமாக இருந்துச்சு. முக்கியமாக வந்து அந்த படத்தில் இருந்து நகைச்சுவை காட்சிகள் வந்து நிறைய பாராட்டப்பட்டுச்சு. இன்றைக்கு வரையுமே வந்து அந்த படத்தை வந்து குறிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட சில காட்சிகளுக்காக திரும்ப திரும்ப கூட பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அப்படியான படம் 2ஆம் பாகமாக வருது. அதாவது தேசிங்க ராஜா 2வா இந்த படத்தை கொஞ்சம் ரொம்ப சில வருஷங்களுக்கு முன்னாடி அறிவிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே ஷூட்டிங்லாம் போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருந்த சமயத்தில் வந்து ஒரு லேக் ஆச்சு. அப்புறம் திரும்ப வந்து இன்றைக்கி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. முதல் பாகத்தில் சில கதைகள் இருந்துச்சு, சில விஷயங்கள் அந்த படத்தில் கொஞ்சம் சுவாரஸ்யமான மேட்டர்லாம் இருந்துச்சு. 2ஆம் பாகத்தில் என்ன கதை அப்படின்னா, கதை இருக்கா அப்படின்னு அந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரையும் தேட வேண்டியதாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து இந்த படத்தோட ஸ்டார்டிங்காக இருக்கட்டும், எண்டாக இருக்கட்டும், இந்த படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து இந்த படம் எதை நோக்கி போகுது அப்படின்றது தெரியாத அளவுக்கு ரொம்ப அமெச்சூரான சீன்ஸஸ், நகைச்சுவை முழு நீளம் நகைச்சுவை படமாக உருவாயிருக்கு. ஆனால் எங்கேயுமே சிரிப்பு வரலன்றது ரொம்ப இந்த படத்தோட ரொம்ப பரிதாபமான முடிவாக தான் இருக்குது. இயக்குனர் எழில் வந்து தீபாவளி, மனங்குத்தி பறவை, அப்புறம் வேலன் வந்துட்டா வெள்ளைக்காரன், அப்புறம் இந்த தேசிங்க ராஜா பார்ட் 1 இந்த மாதிரி படங்களை எடுத்து அவருக்குன்னு உண்டான அவர் கதை சாதாரண கதையாக இருந்தாலும் அவரோட இந்த காமெடி ட்ராக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக எழுதக்கூடிய ஆள். அந்த காமெடி ட்ராக்ஸுக்காகவே படங்கள்லாம் வந்து இன்னி வரையுமே வந்து திரும்ப திரும்ப ரசிக்கக்கூடிய படங்களாக இருக்குது. குறிப்பாக சொன்னால் வேலையின் வந்துட்ட வெள்ளைக்காரனில் வந்து அந்த புஷ்பா காமெடி வந்து இன்றைக்கி யாராலையும் மறக்க முடியாது. அப்படி வந்து தன்னுடைய நகைச்சுவை காட்சிகளை வந்து வடிவமைக்க தெரிஞ்ச எழில் வந்து இந்த படத்தில் டோட்டலாகவே வந்து ஏன் வந்து இப்படி எடுத்தார் அப்படின்ற மாதிரி அவர் தான் எடுத்தாருன்ற அளவுக்கு இந்த படம் நிறைய சந்தேகங்களை கொடுத்துருச்சு. அந்தளவுக்கு வந்து ஒரு சீன் கூட நம்மளை வந்து சிரிக்க வைக்கக்கூடிய, நல்ல ஒரு சிரிக்க வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சீன் கூட இந்த படத்தில் இல்லாத ஒரு பெரிய பலவீனம் அந்த படத்துக்கு. விமல் இருக்கார். அதை விட வந்து தமிழில் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான நகைச்சுவை நடிகர்களான சிங்கம்புலி இருக்கார், சாம்ஸ் இருக்கார், அப்புறம் வந்து ரவி மரியா அப்படின்னு ஒரு பெரிய மதுரை முத்து நடிச்சிருக்காரு. இப்படி ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்தில் இருந்து கூட இவங்களால வந்து ஒரு இடத்துல கூட சிரிக்க வைக்க முடியலன்றது ரொம்ப வந்து இந்த படத்தை வந்து எப்படா சிரிப்பு வரும் அப்படின்ற மாதிரி சில இடங்கள் நமக்கு யோசிக்க வச்சிருச்சு. படத்தில் ஆரம்பத்துலேருந்து அப்படியே அப்படியே போயிட்டுருக்கு. இந்த படம் எதை நோக்கி போகுது, எதுக்கு இந்த கேரக்டர் அறிமுகமாகுது, எதுக்கு திடீர்னு வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சும்மா வந்து ஒரு ஃப்ரேம் வச்சாலும் கூட வந்து அந்த ஃப்ரேமுக்கு எந்த விதமான நியாயமும் இல்லாமல் ஒரு ஃப்ரேம் இருக்குது. கதாபாத்திரங்கள் எதுக்கு இப்படி இருக்குது, என்ன டோட்டலாகவே வந்து இந்த படத்தை வந்து எழுதாமையே டேரெக்டாக ஷூட்டிங் ஸ்பாட் போய் தோன்றதை எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் அந்த படம் உருவாயிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தோட கதை வந்து அதாவது இது வந்து இன்டர்வல் பாயிண்டில் தான் ஓப்பன் ஆகுது. விமல் வந்து ஒரு ஏரியாவோட இன்ஸ்பெக்டராக இருக்கார். இன்னொரு ஏரியாவில் இருக்க இன்ஸ்பெக்டராக வந்து லேடி கெட்டப்பில் நடிகர் புகழ் நடிச்சிருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், யார் பெரிய ஆள் அப்படின்றது. சரி இதுதான் கதையா அப்படின்னு கேட்டால் ஒரு கட்டத்தில் அது கட்டாகி ஒரு அமைச்சரோட மகன் வந்து காணாமல் போயிடுவார். அந்த மகனுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற இன்னொரு பிளாட் ஓப்பன் ஆகுது. இப்படி வந்து ஒரு கதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் ஒரே சீராக போகாமல் வேறு ஒரு விஷயங்களை தொட்டு பேசுகிறங்காட்டி நம்ம சுத்தமாக எங்கேயுமே என்கேஜிங் ஆக மாட்டேங்குது. ஒரு படம் வந்து ஒரு எமோஷனலாக கூட இல்லைனா கூட நமக்கு அதை கதையாவது ஓரளவுக்கு புரியணும் இல்லையா? இந்த படத்தில் அது கூட இல்லைன்றது ஒரு பெரிய ஏமாற்றம். ஒரே ஒரு ஆறுதல் வந்து ஒரு ரவுடியோட வெட்டின தலையை வந்து வச்சு ஒரு காமெடி இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து இந்த படம் முழுக்க வந்து ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். எழில் வந்து நிறைய நல்ல படங்களை இயக்கி அதுக்கான ரொம்ப வருஷமாக சினிமா ஃபீல்டில் இருக்கார். கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலேயே வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய ஆள். அவருக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இன்றைக்கி ரைட்டிங் எப்படி போயிட்டுருக்கு, சினிமா வந்து எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றத ஒரு இயக்குனராக வந்து அவர் பார்த்துட்டு தான் இருக்கார். அப்படி இருக்கவர் வந்து ஏன் வந்து இந்த படத்தில் வந்து இவ்வளோ வந்து ரசிகர்கள் மேலே வந்து இவ்வளோ அவநம்பிக்கையா, இல்லை எதை கொடுத்தாலும் ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்க, நகைச்சுவைன்னு இருந்தால் போதும் ஏற்றுக்குவாங்கன்னு ரொம்ப தப்பாக கால்குலேஷன் பண்ணிட்டாரோன்னு தோணுது. அந்தளவுக்கு வந்து நிறைய இடங்களில் வந்து நமக்கு வந்து இந்த படம் வந்து ஏன் இப்படி இந்த அளவுக்கு மோசமாக ஏன் இருக்குது அப்படின்ற அளவுக்கு நமக்கு தோண வச்சிருச்சு. தேட்டர்லேயுமே வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு அப்ளாஸ் இல்லை, ஒரு பெரிய சிரிப்பு சத்தம் கிடையாது. அவங்க பாட்டுக்கு படம் பார்த்துட்டு இருக்காங்க, எப்படா முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி அந்த படம் கொண்டு போயிடுது. வித்யாசாகர் இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு. வித்யாசாகர் வந்து பெரிய ஒரு இசையமைப்பாளர். ஆனால் இந்த படத்தில் வந்து அவரோட பாடல்கள் எதுவும் மனசில் நிற்கல, பின்னணி இசையும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. நடிகர் விமல் வந்து கொஞ்சம் நிறைய நல்ல படங்கள் படித்து தமிழ் சினிமாவில் முக்கியமான நடிகராக இருந்தார். தொடர்ந்து தோல்வி படங்களால் வந்து அந்த இடமெல்லாம் போய் விலங்கு வெப் சீரிஸில் அவருக்கு திரும்ப ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து போகும் இடம் வெகு தூரம் இல்லையும் கூட வந்து ஓடிடி வந்ததுக்கப்புறம் நல்லா கவனம் வச்சு அவருக்கு ஒரு பேரும் கிடச்சிது அதனால். பட் இந்த படம் வந்து டோட்டலாக அவர் வந்து பின்னாடி தள்ளிட்டு போகிற மாதிரி நிறைய மொமெண்ட் வந்து ஏன் அவர் இந்த கதையை சூஸ் பண்ணார் அப்படின்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது.
மற்ற மாதிரி மற்ற நடிகர்களோட நடிப்பும் சரி எதுவுமே வந்து ஒட்டல. இந்த படத்தை பார்க்கும்போது சும்மா வாண்டடாக நம்ம வந்து நகைச்சுவை நினச்சிட்டு நகைச்சுவை பண்ணுறோம் இல்லையா? அவங்க நம்மளை வந்து நம்ம இடுப்பை பிடிச்சி கிள்ளி ஏதாவது கிச்சு கிச்சு மூட்டி வாண்டடாக மூட்டி சிரிப்பு வர வச்சு அப்பவும் வரலன்னு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி தான் அந்த படம் உருவாயிருக்கு. டோட்டலாக வந்து இந்த படத்துக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தில் கதையாவோ இல்லை திரைக்கதையாவோ இல்லை வந்து நடிப்பில் இல்லை ஒரு நல்ல வசனங்களால் இல்லை வந்து எதுலையாவது ஏதாச்சும் ஒன்று இந்த படம் வந்து எங்கேயாச்சும் வந்து நம்மளை பிக்கப் பண்ணி கொண்டு போகணும்னு பார்த்தா எதுவும் எந்த அம்சங்களும் ஒரு ரசிகர்கள் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த அம்சமும் சரியாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா இந்த இந்த இதில் வந்து ஒளிப்பதிவு நல்லா இருந்துச்சு. இந்த செல்வாருன்றவர் வந்து இந்த படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி ப்ளஸ் கலரிஸ்ட் ஒர்க் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த சீனை பார்க்கும்போது அந்த சீனோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. பட் சீனு வந்து எதுவுமே நல்லா இல்லாதான் காட்டி அந்த அந்த எஃபர்ட்ஸும் வந்து வீணாக போன மாதிரி ஆயிடுச்சு. மொத்தத்தில் வந்து தேசிங்க ராஜா படத்தோட பேரை வந்து எதுக்கு இந்த படத்துக்கு வச்சாங்கன்னு தெரில. அந்த கதைக்கு இந்த கதை சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. ரெண்டாவதுலேயே இந்த படம் முடியும்போது என்ன தோணுச்சுன்னா, முதல் பாகத்தோட பேரை வந்து கெடுத்து விட்டது தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் அந்த படத்தோட ரிசல்ட்டாகவும் இருக்குது. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.